வந்து ராயபுரம் கடல், அது திருவட்டூர் கடல் அப்படின்னு சொல்ல முடியும். கடல்னும் சொல்ல முடியும் நம்ம. ஆனால் அங்கே வந்து இப்போ வந்து எல்லை தெரியாமல் வந்து ஒரு காட்டின் வேகமாக போகிற மீனவரில் எப்படி கொச்சப்படுத்தி அன்றைக்கி கச்சத்தீவு தாரை வறுத்து கொடுத்து, காவிரி நதி தாரை வறுத்து கொடுத்து, 205 டிஎம்சி நமக்கு கிடைக்கணும், அதையும் தாரை வறுத்து கொடுத்து, விவசாயிகள் கோர்ட்டுக்கு போகாமல் நம்முடைய ஆட்சியர் இந்திரா காந்தி அம்மா கழிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்க்கார் குற்றவாளியாக இருக்கிற கருணாநிதி வந்து உள்ளே தூக்கி போட்டுருவாங்க இந்திரா காந்தி அம்மா. அதுக்கு எல்லா உரிமையும் விட்டு கொடுத்துறாரு. நீ தமிழ்நாட்டோட உரிமை என்ன மீட்டாங்க அந்த காலத்தில்? எமர்ஜென்சியில் வந்து கல்வி வந்து பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியல் ஆகுது. மாநில பட்டியலுக்கு மாற்றுறதுக்கு எந்த வித நடவடிக்கையாவது அன்றைக்கி வந்து 17 வருஷம் கருணாநிதி காலத்துலேருந்து இருந்தாங்க மத்தியில். என்ன ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? ஒன்றும் எடுக்கலை. அப்பா வழியில் மகன்ற மாதிரி ஒரு உரிமையை தாரை வார்க்கிறது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒட்டுமொத்த துரோகம் தானே. இன்னைக்கு தேனும் பால் ஆற ஊறுது இன்னைக்கு தமிழ்நாட்டில். இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு அவர் ஸ்டாலின் சொல்றாரு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்குல்ல? நீங்க மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கலாம். ஏன்னா கொடுத்துட்டாரு 5000 ரூபா உங்களுக்கு. தலைவர் வந்து இலவச வேட்டி சேலை கொடுத்தாரு. அம்மா வந்து அது கூட ஒரு 1000 ரூபா கொடுத்து அப்படி கொடுத்தாரு. பொது சேலை 2000 ரூபா கொடுத்தாரு. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஸ்டாலின் என்ன சொன்னார்? 2500 ரூபா கொடுக்குறீங்க, அதுக்குள்ளே 1500 ரூபா சேர்த்து 5000 ரூபா கொடுக்க வேண்டியதாக இருக்காரு. அதுக்குள்ளே 1500 ரூபா சேர்த்து 5000 ரூபா வரும். அது அவருடைய கணக்கு வந்து சரி 4000 ரூபாய் கொடுக்கலாம்ல, சரி 2500 ரூபாய் கொடுக்கலாம், 1000 ரூபாய் கொடுக்கலாம், 1 ரூபா கூட கொடுக்காம எலும்பு தோல்வா இருக்க ஒரு கரும்பு கொடுத்துட்டு இதில் வேற பெரிய அளவுக்கு வந்து அதை சொல்லுவாங்களா, அம்மா நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை உள்ளதுப்பாங்க இல்லையா? ஆயிரத்தில் ஒரு டைலாக் வரும். அது டைலாக் கேட்டுருக்கீங்களா நீங்கள்? வாய் தான் காது. ஃபோட்டோ ஷூட்டு வெறும் வந்து கேமரா வச்சுட்டு அப்போ வந்து ஃபோட்டோ ஷூட்னா உனக்கு நான் சலிச்சவங்கடா அப்படின்ற மாதிரி இவன் ஒரு ஃபோட்டோ ஷூட். யார்? உதயநிதி போட்டுட்டுன்னா ஒரு பெரிய ஒரு 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 அது பொங்கல் வந்து உண்மையிலே வைக்க வேண்டியது தானே. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 செயற்கையாக ஒரு பானை வச்சுட்டு அது அடுப்பே எரியல. அதில் வந்து ஒரு கிறிஸ்டினா, ஒரு முஸ்லீமா, ஒரு இந்துவா 3 பேர் வச்சுக்கின்னு இவர் வந்து பெரிய 1.5 லட்ச ரூபா செருப்பை போட்டுக்கின்னு அங்கே வந்து பொங்கல் கிண்டுறாங்க. அதில் பொங்கலாம் ஒன்றுமே இல்லை. அதுதான் நாங்கள் கிண்டல் பண்ணோம். நெருப்பில்லா அடுப்பு, பருப்பில்லா பானை, செருப்போடு சிரிப்பு, சூப்பரான நடிப்பு சார்னோம். எந்த சார் சூப்பரான நடிப்புனோம். அந்த மாதிரி நடிப்புக்கு பேர் பண்ணது மக்களை வந்து வஞ்சிக்கிறதுலையோ. இன்றைக்கி சட்டம் உனக்கு எவ்வளோ மோசம். இன்றைக்கி கெஞ்சா அதே போல் பாருங்கள், இப்போ கூட்டத்திலே பார்த்துக்க 2 பேர்